ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ளவுஸ் வந்து எப்படி அளவு எடுக்கிறது அப்படிங்கிறது தான். ஒரு ப்ளவுஸுன்னா நம்ம கையில் ஒரு அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த ப்ளவுஸை வச்சுட்டு நம்ம எப்படியெல்லாம் என்னென்ன இதை ஃபாலோ பண்ணி நம்ம அந்த அளவு எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் கையில் வந்து நான் 2 ப்ளவுஸ் வச்சுருக்கேன். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் நெக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஓப்பன் நெக்கு, அதாவது வைட் நெக்கு. அப்போது இந்த 2ல் அளவு கொடுக்கும்போது இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு க்ளோஸ் நெக் ப்ளவுஸு. இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஓப்பன் நெக் ப்ளவுஸு. இப்போ இந்த 2 ப்ளவுஸில் நமக்கு அளவு எடுக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் நெக் ப்ளவுஸில் அளவு எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு பேக் ஃபுல்லாக க்ளோஸாக இருக்கும். அப்போ நம்ம எவ்வளோ இழுத்து நம்ம அளவு எடுத்தாலும் நமக்கு பேக் வந்து நமக்கு கரெக்டாக வந்துடும். அதுவே பேக்கில் வந்து ஓப்பன் நெக் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இதை நம்மளால் இப்படி இழுத்துட்டே போனால் எவ்வளோ இழுத்தாலும் வந்துட்டே தான் இருக்கும். அப்போ நமக்கு வந்து அளவு எடுக்கிறது வந்து கொஞ்சம் பார்த்து கரெக்டான பொசிஷனில் வச்சு தான் நம்ம அளவு எடுக்கிற மாதிரி வரும். அப்போ எந்த ஒரு ப்ளவுஸாக இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த ஷேப்பில் வந்து நம்ம திருப்பிக்கணும். இப்போ நம்ம நார்மலாக ஒரு ப்ளவுஸ் போடும்போது எந்த ஒரு ஷேப் நமக்கு இருக்குமோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். இப்போ இந்த ஓப்பன் நெக்கு ப்ளவுஸில் வந்து நம்ம அளவு எடுத்துக்கலாம். இந்த ஃப்ரண்ட் முதல் கொண்டு நல்லா இப்படி இழுத்து பிளேஸ் பண்ணிக்கோங்க. எங்கேயும் எந்த ஒரு சுருக்கமும் இருக்கக்கூடாது. இப்போ இதை இப்படி போட்டுட்டு நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இதை இப்படி திருப்பி வச்சு தான் மெஷர்மெண்ட் எடுக்கணுமா அப்படின்னா அதுதான் ஓரளவுக்கு உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டாக வரும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இப்படி ஓப்பன் நெக்கில் எடுக்கும் போதே ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு முன்ன பின்ன வர வாய்ப்பு இருக்குது. அவ்வளோ அக்யூரேட்டாக நம்ம எடுக்க முடியாது. அதுவே பாடி மெஷர்மெண்ட்ஸில் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த செஸ்ட் ரவுண்ட் வந்து நமக்கு கரெக்டாக வரும். இப்போ நம்ம ப்ளவுஸில் எடுக்கும்போது இந்த ஆம்ஹோலுக்கு மேலே கழுத்து இருந்துச்சுன்னா நம்ம அளவு எடுக்கும்போது ஈஸியாக வரும். அது எவ்வளோ இழுத்தாலும் இழுக்காது, கரெக்டாக இருக்கும். இந்த ஆம்ஹோலுக்கு கீழே நமக்கு நெக்கு இறங்கிருச்சு அப்படின்னா எப்படி பார்த்தாலும் எக்ஸ்பெண்ட் ஆகும். அப்போ அதை கரெக்டான ஒரு பொசிஷனில் நம்ம வச்சுக்கணும். அப்போ அந்த 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு நம்ம இப்படி திருப்பி போட்டு எடுத்தாலே வித்தியாசம் வரும்போது நம்ம மேல் பக்கமாக எடுக்கும்போது அந்த ஆம்ஹோல் கிட்ட எல்லாம் இப்படி கிளாத் வந்து இப்படி ஃபோல்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால கொஞ்சம் கரெக்டாக அளவுகள் எடுக்க முடியாது. அதனால் ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் நம்ம இப்படி திருப்பி வச்சு எடுக்கும்போது தான் அது கரெக்டாக வரும். அது எந்தெந்த அளவுகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லா அளவுகளுமே அப்படி எடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் மெயினாக எந்த அளவு நம்ம வந்து திருப்பி தான் எடுத்தே ஆகணும் அப்படின்னா இந்த மார்பு சுற்றளவு, இது வந்து பேக் சைடு ஃபர்ஸ்ட் எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் முன்பக்கம் 2யும் எடுத்துக்குவோம். இந்த முன்பக்கம் எடுக்கும்போது இந்த வி பட்டியை வந்து விட்டுட்டு நம்ம அளவு எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் எப்படின்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எப்படி அளவு எடுக்கிறதுங்கிற எடுத்து காட்டிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம்ஹோலினுடைய ரவுண்டு, இதுவுமே கரெக்டாக இந்த தையல் வரைக்கும் தான் நம்ம எடுக்கணும். அப்படிங்கும்போது திருப்பி நம்ம அளவு எடுக்கும்போது தான் நமக்கு கரெக்டாக வரும். அதே மாதிரி கையினுடைய சுற்றளவு, இந்த அளவுமே நமக்கு திருப்பி இருக்கும்போது தான் நமக்கு கரெக்டாக வரும். இப்போ இந்த அளவுகள் நம்ம மேக்சிமம் எப்போவுமே உள்பக்கமாக எடுத்தோம் அப்படின்னா மட்டும்தான் ஓரளவுக்கு நமக்கு அக்யூரேட்டாக வரும். அதனால் இந்த அளவுகளை மட்டும், அதாவது செஸ்ட் ரவுண்டு, ஆம்ஹோல் ரவுண்டு, ஸ்லீவ் ரவுண்டு, இதை மட்டும் நம்ம எப்போவுமே திருப்பி வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு அளவு எடுக்கிறேன். நம்ம டேப்பு வச்சு அளவு எடுக்கும்போது இந்த மார்க் எங்கே அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதாவது இந்த நாச்சில் நம்ம தையல் போட்டிருக்கோம், அதே மாதிரி இந்த பக்கமும் நாச்சில் தையல் போட்டிருக்கோம். அப்போ இந்த டேப்பை இந்த இதில் இருந்து கரெக்டாக இந்த பக்கம் இருக்க ஃபஸ்ட்டு நாச் வரைக்கும், அதாவது நாச்சு மேலே இருக்க தையல் வரைக்கும் நான் வைக்கிறேன். இப்போ இதில் வந்து 19.5 இன்ச்சு வந்து பேக்கினுடைய அளவு வருது. இப்போ இந்த 19.5 நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இந்த அளவோட இது அப்படியே ஃப்ரண்ட் போர்ஷன் திருப்பிக்கிறோம். இந்த வி பட்டியை விட்டுருங்க. கரெக்டாக இந்த 19.5 இங்கே வச்சுக்கோங்க. இப்போ இந்த அளவு வரைக்கும் எடுத்தீங்க அப்படின்னா 29 வருது. அதுக்கப்புறம் இந்த 29 நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கிட்டு அதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த தையல்கிட்ட இந்த 29 வச்சுட்டு இப்படி நீங்கள் தையல் மார்க் பண்ணிங்கன்னா அளவு எடுத்தீங்கன்னா 38.5 இன்ச்சு வருது. அப்போது இந்த ப்ளவுஸினுடைய மார்பு சுற்றளவு 38.5. அதை தான் நம்ம வந்து 4ஆக பிரித்து அதுக்கப்புறம் நம்ம கட்டிங் போடுவோம். அதாவது ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ நம்ம மார்க் பண்ணி எடுத்திருக்க அளவு வந்து 38.5. மார்பு சுற்றளவு எவ்வளோ அப்படின்னா 38.5. அதுக்கப்புறம் இடுப்பினுடைய சுற்றளவு, இடுப்பு வந்து நம்ம 2 சைடு எப்படி வேணாலும் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ திருப்பி இருக்குது, நான் இங்கேருந்தே எடுத்துக்கிறேன்.
இப்போ இதில் இருந்து கரெக்டாக இந்த பட்டி வரைக்கும் 7.25 வருது. அதுக்கப்புறம் நல்லா இழுத்தீங்கன்னா 22 வருது. இங்கேயே இந்த வி பட்டியை விட்டுருங்க. 29 அப்படிங்கிறது இதனுடைய இடுப்பு சுற்றளவு. அதாவது செஸ்ட் ரவுண்டு 38, வேஸ்ட் ரவுண்டு வந்து 29 அல்லது 29.5, அது மிட் பாயிண்டில் வருது. அது கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் இதனுடைய கையினுடைய நீளம், இது வந்து நம்ம ரைட் சைடு வச்சு எடுக்கலாம், ராங் சைடும் வச்சு எடுக்கலாம். ஏன்னா இந்த தையல்ல இருந்து தான் நம்ம எடுக்க போகிறோம். அப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து இங்கே நம்ம எடுக்கும்போது இதனுடைய கையினுடைய நீளம் வந்து 10 இன்ச்சு. அதுக்கப்புறம் கையினுடைய சுற்றளவு, இந்த ஃபர்ஸ்ட் தையல் இதுல இருந்து கரெக்டாக வச்சு பார்த்தீங்க அந்த தையல் எங்கே இருக்குது அப்படின்னா 11. இதுதான் இதனுடைய, அதாவது 5.5 வருது. சுற்றளவு அப்படிங்கும்போது 11. ஆம்ஹோல் நிறைய பேருக்கு எப்படி அளவு எடுக்கிறதுங்கிறதுல டவுட் வருது. ஆம்ஹோலினுடைய பாயிண்ட் வந்து கரெக்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இதில் இருந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்ல இருந்து, ஏன்னா நம்ம மெஷர் பண்ணி ஸ்கேலில் வந்து கிராஸ் மார்க் போட்டு அப்படிதான் நம்ம எல்லாத்துலேயுமே வந்து ரவுண்ட் ஷேப் போடுறோம். அப்போ அந்த கிராஸ் அப்படிங்கிறது தான் இந்த அளவு. இந்த கிராஸ் அப்படிங்கும்போது இதில் 7.25 வருது. அப்போ 15.5 அப்படிங்கிறது ஆம்ஹோலினுடைய சுற்றளவு. இதில் 7.25 வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அப்போ 15.5 அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இது எல்லாமே உள்பக்கமாக நம்ம எடுத்தாச்சு. அதாவது செஸ்ட் ரவுண்டு, வேஸ்ட் ரவுண்டு, ஸ்லீவ் லென்த்து, ஸ்லீவ் ரவுண்டு, ஆம்ஹோல் ரவுண்டு, இது எல்லாமே எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம திருப்பிக்கலாம். திருப்பிட்டு பேக் சைடு வந்து அளவுகள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஷோல்டர் பாயிண்ட்ல இருந்து கீழே இந்த டாட் வந்து நம்ம சென்டரில் பிடிச்சோம்னா கரெக்டாக மெஷர் பண்ணும்போது கரெக்டாக வரும். அப்போ 13 அப்படிங்கிறது இதனுடைய உயரம். அதுக்கப்புறம் இந்த ஸ்கேல் நீங்கள் இப்படி கிராஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா இது எந்த இடத்துல இந்த ஸ்கேல் கரெக்டாக வருதோ அதுதான் பின்கழுத்தினுடைய உயரம், அதாவது பேக் நெக்கு. அப்போ வந்து 9 இன்ச் அப்படிங்கிறது இதுக்கு பேக் நெக்கு. 13 அப்படிங்கிறது பின்பக்க உயரம். அதுக்கப்புறம் முன்பக்கமாக திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இங்கேயும் அதே மாதிரி தான், இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம இப்படி இறக்கியோ இல்லை மேலே தூக்கியோ எடுத்துடக்கூடாது. கரெக்டாக ஒரு ப்ளவுஸ் போடும்போது நம்ம கட்டிங் போடும்போது என்ன ஷேப்பில் கட்டிங் போடுறோமோ அந்த ஷேப்பை கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ இதில் இருந்து நம்ம இங்கே வைக்கும்போது இந்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5.25 வருது. அதாவது இந்த கிராஸு, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு. அப்போ இந்த கழுத்தினுடைய உயரம் வந்து 6 இன்ச்சு வருது. அது கூட நம்ம 1/2 இன்ச்சு நம்ம சேர்த்திக்குவோம். இப்போ இதோடைய முன்பக்க ஓப்பன் உயரம். இப்போ இந்த பட்டியை விட்டுருங்க, பட்டியை அளக்க தேவையில்லை. பட்டிக்கு மேலே இருக்கிற அளவுகள் மட்டும் எவ்வளோன்னு பார்க்கலாம். இப்போ இதில் 3.25 வருது. அப்போ இது கூட நம்ம 1 இன்ச்சு நம்ம ஆட் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் இங்கே இருக்க டாட்டினுடைய டிஸ்டன்ஸு, இந்த வி பட்டிக்கிட்ட இருந்து இந்த டாட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் பார்க்கும்போது 2.5 இருக்குது. அது நம்ம வந்து சப்போஸ் இது உள்ள தள்ளியோ இல்லை ரொம்ப அவுட்டரில் இருந்தாலுமே நம்ம செஸ்ட் ரவுண்டை 12 பிரிச்சுட்டு ஒரு அளவு வரும்ல, அந்த அளவு வந்து நம்ம இதில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதனுடைய உயரம், ஷோல்டர்ல இருந்து இந்த சென்டர் டாட் இருக்கிற இடத்துல பட்டியை இழுத்துக்கோங்க. எந்த இடம் வருதோ அதுதான் நமக்கு முன்பக்க உயரம். முன்பக்க உயரம் அப்படிங்கிறது வேற, முன்பக்க ஓப்பன் உயரம், ஓப்பன் அப்படிங்கிறது வேற. இது வந்து முன்பக்க உயரம். பின்பக்க உயரம்ங்கிறது நம்ம லென்த்தை சொல்லுவோம். முன்பக்க உயரம் அப்படிங்கிறது நம்ம கப் ஷேப்பினுடைய நீளத்தை சொல்கிறோம். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா 11 வருது. நம்ம 1 இன்ச்சு நம்ம இதில் சேர்த்திக்குவோம். இந்த டாட்டினுடைய டிஸ்டன்ஸு, இந்த ஓப்பனுடைய உயரம், அதே மாதிரி முன்பக்க உயரம், இதெல்லாம் தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பட்டியும் இதே அளவில் வேணும் அப்படின்னா இங்கே சைடில் வந்து பட்டியினுடைய உயரம் 3.5 இன்ச்சு வருது. அதே 3.5 இன்ச்சு தான் நம்ம அந்த மார்க் பண்ணும்போதும் பண்ணணும். அதே மாதிரி முன்பக்கம் இதுலேயும் 3.5, இங்கேயும் 3.5, இங்கேயும் 3.5 வருது. அந்த பட்டியோட அளவும் சேம் அதே மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் அதையுமே அளவு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் இதில் என்னென்ன அளவுகள், அதே மாதிரி ஷோல்டர், இந்த ஷோல்டர் அளவு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். இப்போ இதில் 2 இன்ச்சு வருது. இப்போ இதில் நம்ம ஒரு நோட் எடுத்துட்டு இப்போ நம்ம எடுத்த அளவுகள் எல்லாமே வந்து நீங்கள் வரிசைப்படி எழுதிக்கோங்க. அதுக்கு நேராக நீங்கள் என்னென்ன அளவுகள் எடுத்தீங்களோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதாவது அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம அளவு எடுக்கும்போது மார்பு சுற்றளவு எவ்வளோ, இடுப்பு சுற்றளவு எவ்வளோ, ஆம்ஹோல் ரவுண்ட் எவ்வளோ, கை நீளம் எவ்வளோ, கை சுற்றளவு எவ்வளோ, ஷோல்டர் எவ்வளோ, முன்கழுத்து, பின்கழுத்து, அதே மாதிரி முன்னாடி ஓப்பன் லென்த்து, முன்பக்க உயரம், அந்த டாட்டினுடைய டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது
பெரிய டாட்டுக்காக நம்ம கொடுக்குற இடைவெளி. அதே டாட்டினுடைய அளவு அப்படின்னா 1.25 1.5 1.25 3 அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த அளவு எவ்வளோ ஒரு ஃபோல்டு பண்ணி டக் பிடிக்கிறோமோ அதுதான் டாட்டினுடைய அளவு. அப்போ இதனுடைய மிட் பாயிண்ட் இது எல்லாமே நீங்க எப்படி மெஷர் பண்ணுவீங்களோ இதுல எல்லாமே இந்த லென்த் வந்துடுறதுனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மிட் பாயிண்ட் இது எல்லாமே உங்களுக்கு கரெக்டா வந்துடும். பட்டியுடைய அளவு முதல் கொண்டு நீங்க எடுத்துக்கலாம். ஒரு பிளவுஸை எடுத்து நம்ம அளவு எடுக்கிறோம் அப்படின்னா இந்தந்த மெத்தட்ல தான் நம்ம அளவு எடுக்கணும். இதுக்கப்புறமும் உங்களுக்கு பேக் நெக் டீப்பா வேணும், ஃப்ரண்ட் நெக் டீப்பா வேணும், கை கொஞ்சம் நீளம் வேணும், ஆம்கோல் கொஞ்சம் லூஸ் வேணும், ஷோல்டர் வந்து ஃபால் வருது, பட்டி வந்து மேலே இருக்கு இன்னும் கொஞ்சம் இறக்கி வேணும், பேக் லென்த் வேணும், இப்படி நிறைய ஆல்ட்ரேஷன்ஸ் வந்து கேட்பாங்க. அதாவது ஒரு பிளவுஸை நம்ம கையில கொடுத்துட்டு இதே அளவு தான் வேணும், ஆனா சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கு, அதை மட்டும் நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கோங்க அப்படின்னாலும் சரி, உங்க பிளவுஸ்லயே நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் சரி, நீங்க எழுதி வச்சிருக்கிற அந்த இதுலயே நீங்க என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணுமோ அந்தந்த இதுக்கு இப்ப இடுப்பு உயரம் வந்து 13 எழுதியிருக்கேன். உங்களுக்கு வந்து இன்னும் 1 இன்ச்சு வேணும் அப்படின்னா அந்த இடத்துல பிளஸ் 1 இன்ச்சு 14 அப்படிங்கிறத போட்டுக்கணும். அதே மாதிரி முன்கழுத்து பின் கழுத்து ஒவ்வொரு அளவுலையுமே நீங்க என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணுமோ எவ்வளோ ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு பிளவுஸை கொடுத்துட்டு இந்த அளவுக்கு சேர்த்தி வைங்க குறைச்சி வைங்க அப்படின்னா அதுல இருந்து அதை கன்வெர்ட் பண்றதுக்கு தெரியாம இருக்கீங்க. அப்படி இருக்கவங்களுக்கு நான் சொல்றது இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன அளவுகள் நீங்க எடுத்திருக்கீங்களோ நீங்க அவங்க சொன்ன எல்லா ஆல்ட்ரேஷன்ஸையும் ஒரு ஓரத்துல வச்சுக்கோங்க. நீங்க எப்படி முறைப்படி ஒரு பிளவுஸ்ல அளவு எடுப்பீங்களோ அதை எல்லாமே எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சேஞ்சஸ் சொன்னாங்க அப்படிங்கறத அதுக்கு நேரா நீங்க மார்க் பண்ணிட்டு அந்த அளவு படி நீங்க ஒரு பிளவுஸ் போட்டு கட் பண்ணுங்க. அதுவே பேக்ல இன்னும் டீப் வருது, இப்ப கொடுத்துருக்கிறது ஒரு 8 இன்ச் இருக்கு, அடுத்தது ஒரு 10 இன்ச் வைக்க சொல்றாங்க அப்படின்னா நமக்கு பேக்கினுடைய அளவு குறையும். அதுக்கப்புறம் நீங்க இதோட வச்சு மேட்ச் பண்ணீங்கன்னா மேட்ச் ஆகாது. அதுக்கான ஒரு ப்ரொசீஜர் எப்படியோ நமக்கு தேவை அளவுகள், அந்த அளவுகள் தேவை கொடுத்த அளவுகளை வச்சு நம்ம முறைப்படி நம்ம எப்படி ஒரு பிளவுஸை வந்து ஃபினிஷ் பண்றோம் அப்படிங்கிறது தான். அளவுகள் அப்படிங்கிறதுன்றது வந்து நம்ம போடும்போது நமக்கு கரெக்டா இருக்கணும், அவ்வளவுதான். ஷோல்டர் ஃபால் வரக்கூடாது, லூஸ் வரக்கூடாது, ஆம்ஹோல் டைட் வரக்கூடாது, அந்த மாதிரி தான். அதுக்காக தான் நம்ம அளவு எடுக்கிறோம். அப்போ உங்களுக்கு பாடி மெஷர்மெண்ட்டா இருந்தாலும் சரி, ஒரு பிளவுஸ்ல எடுக்கிற மெஷர்மெண்ட்ஸா இருந்தாலும் சரி, நீங்க அளவுகளை கரெக்டா நோட் பண்ணிக்கிட்டு அதுல என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க கட்டிங் போட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க போடுற எல்லா கட்டிங்குமே நீங்க என்ன முறைப்படி போடுறீங்களோ அதே தான். ஷோல்டர்னா இவ்வளோ வைக்கணும், ஆம்ஹோல்னா இவ்வளோ வைக்கணும், பேக் டீப்பா வந்துச்சுன்னா ஆம்ஹோல் உள்ள தள்ளி வரும், அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆம்ஹோல் மார்க் பண்ணணும். ஷோல்டர் அளவும் கொஞ்சம் குறைக்கணும், ஷோல்டர் வந்து ரொம்ப அவுட்டர்ல இறங்கி வந்துடக்கூடாது, முன்னாடி கழுத்து வந்து கொஞ்சம் குறுகலா வைக்கணும். இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அதாவது டீப் நெக் அப்படின்னா அப்போ ஒரு பிளவுஸ்ல அளவு எடுக்கிறது அப்படிங்கறது நீங்க இப்ப பாத்துட்டீங்க. இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு க்ளோஸ் நெக். இப்ப இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். இது வந்து ஒரு க்ளோஸ் நெக்கா இருக்கும்போது உங்களுக்கு இந்த அளவுகள் எடுக்கிறது ஈஸியா இருக்கும். ஏன்னா இங்க வந்து டீப் இருந்தாதான் துணி இப்படி ஓப்பன் ஆகும், அப்பதான் இங்க நிறைய துணி ஸ்டோர் ஆகும். இப்ப இது எல்லாமே க்ளோஸா இருக்கும்போது கம்பல்சரி 4 இன்ச்சஸ் அப்படிங்கிறது நமக்கு சீம் அலவன்ஸ் தேவைப்படும். இவ்வளோ க்ளோஸா இருக்கும்போது இந்த ஷோல்டருக்கும் நமக்கு ஸ்பேஸ் வேணும். அப்ப இது 1/2 ஷோல்டர் அப்படியே வேணும். அப்ப நீங்க மெஷர் பண்ணும்போது இங்க இருந்து இங்க நீங்க ஷோல்டர் மெஷர் பண்ணிக்கலாம். ஷோல்டர்னுடைய எல்லா அளவுமே அதாவது கீழே அவுட்டர்ல இருந்து இங்க வரைக்கும் வச்சீங்கன்னா 15.5 இன்ச் வருது. இதுதான் உங்களுக்கு 1/2 ஷோல்டர், அதாவது ஃபுல் ஷோல்டர். அதுல பாதி வைக்கும்போது 7.25 வரும். அதே மாதிரி இங்க இருந்து இங்க நம்ம எடுக்கும்போது 19 இன்ச் வருது. இது வந்து நமக்கு பேக்கு. அதே மாதிரி ஃப்ரண்ட்ல திருப்பி நம்ம இந்த வி பட்டியை விட்டுருங்க. இங்க இருந்து நம்ம அளவு எடுக்கும்போது இங்க 28.5 வருது. அதே 28.5 வச்சு ஃப்ரண்ட் சைடு எடுக்கும்போது உங்களுக்கு 38 இன்ச் வருது. நல்லாவே இழுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு இதுல என்னன்னா எவ்வளோ நீங்க இழுத்து எடுத்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல அது ஸ்ட்ரெச் ஆகாது. அப்போ நீங்க எடுக்கிற அளவு வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அதே மாதிரி தான் மற்ற அளவுகள் எல்லாமே சேம், அதுல எப்படி இருக்கோ அதே மாதிரி தான். நீங்க எடுக்கிற இந்த அளவுகள் எல்லாமே நீங்க வச்சு ஒரு லைனிங் பிளவுஸ் தச்சிங்க அப்படின்னா அந்த அளவு கரெக்டா இருக்கும். ஒரு நான் சாதா பிளவுஸ் ஒன்று தைச்சிங்க, அதாவது குறிப்பிட்டு ஃபுல்வாயில் பிளவுஸ், அந்த லைன்ஸ் வர்ற பிளவுஸ் இதெல்லாம் தைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா லூஸ் ஆகும். அப்படி லூஸ் ஆச்சு அப்படின்னா நீங்க போடும்போது ஷோல்டர் ஃபால்ல இருந்து எல்லாமே வரும். அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க செஸ்ட் ரவுண்ட்ல 1 இன்ச் குறைச்சிடணும்,
கை சுற்றளவில் 1/2 இன்ச்சு குறைச்சிடணும், இடுப்பு சுற்றளவுலேயும் 1/2 இன்ச்சு நம்ம குறைச்சிடணும். அப்படி பண்ணும்போது மட்டும்தான் மற்ற நெக் அளவு இதெல்லாம் ரொம்ப டீப்பாக இருந்தாலும் நீங்கள் ரொம்ப கிராஸ் போடும்போது ரொம்ப எக்ஸ்பெண்ட் ஆகும். அதனால ஒரு 1/2 இன்ச்சு கம்மியாக கூட வச்சுக்கலாம். அப்போ சாதா பிளவுஸ் தைக்கும்போது சின்ன சின்ன சேஞ்சஸ் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அது ஏன்னா அது நம்ம போட போட இழுத்துட்டே வரும், ஒரு இடத்துல நிற்கவே நிற்காது. தைச்சதுக்கப்புறம் நீங்கள் மெஷர் பண்ணாலும் ஒவ்வொரு துணியும் ரொம்ப ரப்பர் மாதிரி வரும். அப்போ அது எவ்வளோ இழுத்து போட்டாலும் அவங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அப்போ நீங்களும் லூஸ் கொடுத்து அதுவும் துணி லூஸ் கொடுத்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 1 இன்ச்சு பக்கம் எக்ஸ்ட்ராவாக லூஸ் வரும். அப்போ நீங்கள் வைக்கும் போதே அளவுகளை வந்து கரெக்டாக பார்த்து வச்சிட்டீங்க. அதாவது லைனிங் பிளவுஸை விட ஓவரால் ஒரு 1/2 இன்ச்சு நீங்கள் சின்னதாக தான் நார்மல் பிளவுஸ் தைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அது ஆம்ஹோல், கை சுற்றளவு, அதே மாதிரி இடுப்பு சுற்றளவு, செஸ்ட் ரவுண்டு, இந்த ரவுண்டு வர இடம் மட்டும்தான். மற்றபடி நீளம் எல்லாம் நீங்கள் எப்பவும் வைக்கிறது தான். உயரம் அதே தான், கை நீளம் அதே தான், முன்கழுத்து பின்கழுத்து அது எல்லாமே. முன்கழுத்து மட்டும் கிராஸ் வரனால கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு மேலே தள்ளி கூட வச்சுக்கலாம். கப் லூஸும் அதே மாதிரி தான், ரொம்ப லூஸும் நம்ம கொடுக்க தேவையில்லை, அதுவும் கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆகிக்கும். நார்மலாக ஒரு ப்ளவுஸுக்கு 3 இன்ச்சு கப் லூஸ் கொடுத்தோம் அப்படின்னா இதுக்கு ஒரு 2.5 இன்ச்சு கொடுத்தீங்க அப்படின்னாவே போதும். ஏன்னா நார்மல் ப்ளவுஸ் அப்படிங்கும்போது ஒரு சிலருக்கு நல்லாவே லூஸ் கொடுத்துட்டே தான் இருக்கும். நம்ம எத்தனை தடவை தைச்சாலும் அதில் கம்ப்ளைண்ட் வந்துட்டே தான் இருக்கும். அதனால் நீங்கள் கட்டிங் போடும்போது நார்மல் ப்ளவுஸ் தனியாகவும் லைனிங் ப்ளவுஸ் ஒரே கட்டிங் தான் அப்படின்னாலும் ஒரே அளவுகள் தான் அப்படின்னாலும் அப்படி இல்லாட்டினா நம்ம தைச்சதுக்கப்புறம் உள்ள ஓவரால் ஒரு தையல் வந்து ஸ்ட்ரைட்டாக போடலாம் தான். இருந்தாலும் அது அது ஒரு வேற மாதிரி தான் இருக்கும். நம்ம கட்டிங்கே ஒரு சின்ன அளவு வச்சு நம்ம போடும்போது வேற மாதிரி இருக்கும். அதனால உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ, எது கரெக்டாக வருதோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ளவுஸில் நம்ம எப்படி அளவு எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி என்ன நெக்கு கேட்குறாங்களோ, இப்போ இந்த டீப் நெக்கு கொடுத்துட்டு இதுக்கு வந்து க்ளோஸ் நெக் கேட்டால் இந்த ஆம்ஹோலினுடைய அளவை 1/2 வச்சுக்கோங்க. பேக் வந்து ஒரு 2 இன்ச்சோ 2.5 இன்ச்சோ இறக்கினா போதும். முன்னாடி நெக்கு வைடாக வேணும்னா அகலமாக போட்டுக்கோங்க, க்ளோஸாக வேணும்னா மேலேருந்து 2.5 இன்ச் வச்சு போட்டுக்கோங்க. அதனால் எந்த ப்ளவுஸ் கொடுத்தாலும் அதை வச்சு நம்ம அடுத்த ப்ளவுஸுக்கு பிரின்சஸ் கட்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நமக்கு மெயினாக ஷோல்டர் அளவும் செஸ்ட் ரவுண்டும் ஆம்ஹோல் ரவுண்டும் இருந்தால் மேக்ஸிமம் ஒரு பிரின்சஸ் கட்டு ஒரு வேறு ப்ளவுஸாக நம்ம மாற்றும் போது அந்த அளவுகளை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.